அவன் அகத்துள்ள எதிரிகளை, அகந்தை, அறியாமை மற்றும் பயத்தை அழிக்கிறார். உண்மை வெளிப்பட அந்த தடுக்கைகளை அகற்றுகிறார். மாற்றம் எப்போதும் குழப்பத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. போலேநாத் அப்பாவியானவர் எளிமையும் கருணையும் நிறைந்தவர். அவரை மகிழ்விப்பதற்கு பூர்வீக சடங்குகள் தேவையில்லை. தூய உள்ளத்தே மட்டும் போதும். மென்மையே அவரின் மிகப்பெரிய பலம். சந்திரசேகரர் சந்திரனை தலையில் சூடும் தோன்றல். சந்திரனை கற்பகமாய் அணிந்து காலத்தையும் உணர்வுகளையும் சமன்வயமாக கட்டுப்படுத்துகிறார். சக்தி என்பது எதிர்வினை இல்லை, அது ஒழுங்காக்கும் ஆற்றல். நடராஜர் ஆழ்மன தாண்டவ கலைஞர். தாண்டவம் மூலமாக சிருஷ்டி, நிலை மற்றும் அழிவை நிகழ்த்துகிறார். ஒவ்வொரு அசைவும் இசை, அழிவு மற்றும் மறுபிறப்பாகும். ஓட்டமே தெய்வீகமாய் நிற்கிறது. மகாகாலர் காலத்தை மிஞ்சியவர். அவர் காலத்துக்கு அப்பாற்பட்டவர். இறந்த காலம், எதிர்காலம் போன்ற மாயைகளை அழிக்கிறார். நாம் நேரத்தை கைவிடும் போது நித்தியத்துடன் இணைகிறோம். அர்த்தநாரீஸ்வரர் பாதி சிவன் பாதி சக்தி. இது ஒரு இணையம் அல்ல, உண்மை. ஆண் பெண் என்ற இரண்டும் ஒன்றாய் நிற்கும் சமநிலை. முழுமை